வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். போன கிளாஸில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸுடைய கீவேர்ட்ஸ்லாம் என்னான்னு பார்த்தோம். அதனுடைய பாசிட்டிவாக எப்படி பேசுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணோம். இப்போ அதே ப்ரெசன்ட் டென்ஸில் நெகட்டிவாக எப்படி பேசுகிறது, நெகட்டிவாக பேசுகிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். வி யூஸ் டூ நாட். இப்போ நெகட்டிவ்னாலே நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? நாட் போடணும். வெறும் நாட் போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் we have to use do not அல்லது does not. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, do not எங்கே போடுறது? we do not, we use do not plus v1 verb. v1 என்ன உங்களுக்கு தெரியும், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. எங்கெங்கே போடுவோம் அப்படின்னா, ஐ வந்தால் do not போடணும், வி வந்தால் do not போடணும், யூ, தே அண்ட் ஆல் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா we have to use do not. ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஐ do not play with bad boys. I do not play with bad boys. We do not wear warm dress in summer. You do not go to school regularly. They do not make noise in the class. Lions do not live on fruits and vegetables. இதெல்லாம் பாருங்களே, ஐ, வி, யூ, தே அண்டு ப்ளூரல்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? நெகட்டிவாக பேசணும்னா we can use do not ப்ளஸ் ஒரு v1 வெர்பு. அதே சமயத்தில் எங்கே சார் does not யூஸ் பண்ணுறது? we use does not also. எங்கே யூஸ் பண்ணணும்? does not plus v1. v1ங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு வித் எதோட? he, she, it and all other singular subjects. he, she, it வந்தால் we have to use does not. அதே மாதிரி வேறு எது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தாலும் we have to use does. அங்கே do not, இங்கே does plus not does not. இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போமே. he does not come here often. அவர் இங்கே அடிக்கடி இங்கு வர்றதில்லை. he doesn't come அல்லது does not come. அந்த does not உடைய ஷார்ட் ஃபார்ம் doesn't, do not உடைய ஷார்ட் ஃபார்ம் don't. she doesn't study well. அவள் சரியாக படிக்கிறது இல்லை. she doesn't study well. it does not print fast. அது வேகமாக பிரிண்ட் செய்கிறது இல்லை. it ஏதோ ஒரு பிரிண்டர். it does not print fast. the sun does not rise in the west. சூரியன் மேற்கில் எழுவதில்லை, எப்பவுமே வராதது. irregular work does not bring success. தொடர்ந்து எந்த ஒரு வேலையுமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் சக்ஸஸ் வரும். ஸோ இந்த மாதிரி he, she, it ப்ளஸ் எனி சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வந்தால் கண்ணை மூடிக்கிட்டு we can use does not plus v1. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்களேன், we never use v1ஓட எஸ் அல்லது இஎஸ் வித் டஸ். இப்போ டஸ் வருது அப்படின்னா அது கூட v1 வெர்போட எஸ்ஸோ இஎஸ்ஸோ சேர்க்கக்கூடாது. he does not live here அப்படி தான் போடணுமே ஒழிய he does not lives hereன்னு போட்டுறக்கூடாது. புரியுதா? ஆமாம், எப்படி நம்ம டூ நாட்டில் போடுறோமோ அதே மாதிரி லிவ்ஸ்ன்னு சொல்கிற நம்ம உடனே டஸ் நாட் லிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. he does not live here. v1ஓட எஸ் போடக்கூடாது, எஸ்ஓ இஎஸ்ஓ போடக்கூடாது. ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் நெகட்டிவ் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ நாட்டுக்கு டோன்ட், அதே மாதிரி டஸ் நாட்டுக்கு டசன்ட். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூ கேன் ஹேவ் சம் ஐடியா. இந்த பாருங்களேன், எ ஜென்டில்மேன் டேஸ் நாட் லாஃப் அட் அதர்ஸ். இந்த இடத்துல டஸ் போடணுமா டூ போடணுமான்னு பாருங்கள். எ ஜென்டில்மேன் சிங்குலர், அப்போ டஸ் நாட் லாஃப் அட் அதர்ஸ். மை ஃபாதர் டேஸ் நாட் டிரைவ் கார் ஃபாஸ்ட். என்னுடைய தந்தை காரை வேகமாக ஓட்ட மாட்டார், ஓட்டுறதில்லை. அப்போ என்ன வரும்? மை ஃபாதர் சிங்குலர், அப்போ மறக்கவே வேணாம் டஸ் நாட். மை ஃபாதர் டஸ் நாட் டிரைவ் கார் ஃபாஸ்ட்.
சம் ட்ரீஸ் டேஸ் நாட் க்ரோ இன் இந்தியா. சில மரங்கள் ப்ளூரல், சில மரங்கள் இந்தியாவில் வளர்றது இல்லை. அப்போ என்ன சொல்லணும்? சம் ட்ரீஸ் ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ நோ டவுட் do not. Some trees do not grow in India. You do not have this book. You வந்துட்டாலே என்ன சொல்ல போகிறோம்? do தான் போட போகிறோம். You do not have this book. I dash not get up late in the morning. I do not get up late in the morning. I do not. I, we, you, they வந்தால் do not போடணும் படிச்சிருக்கோம். he, she, it வந்தால் does not போடணும்னு படிச்சிருக்கோம். இதை ஒரு தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் இந்த கொஞ்சம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாகிடும். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.